ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் காளான் வச்சு சிம்பிளாக ஈஸியாக ஒரு டிஷ் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லா சேனலை பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். ஒரு வானொலி வச்சுக்கிறேங்க. அடுப்பில் காஞ்சதும் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. கடுகு சேர்த்துட்டு நான் வந்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதை கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கொஞ்சமாக லைட்டாக வதக்கி விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாங்க ஃப்ரெஷ்ஷாக. சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா காளானையும் சேர்த்துக்கலாங்க. காளான் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் எடுத்து வச்சுக்கிறேங்க. தக்காளி வந்து ஒரு அரை தக்காளி மட்டும் எடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த சைஸில் அதை வெட்டி நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா பெருசாகவே வெட்டி சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாகவே வெட்டி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதில் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. இதில் மசாலா பொருட்களோ தேங்காய் அரைச்சி ஊற்றுறதோ எதுவுமே இல்லைங்க. சிம்பிளாக ஈஸியாக பேச்சுலர் கூட டக்குன்னு இதை செஞ்சுக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு இதில் நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. சேர்த்து ஒரு கொதிக்க விடலாங்க. குழம்பு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இது ஒரு 2-3 நிமிஷம் நம்ம கொதிக்கலாங்க. பாருங்கள், ஒரு 3 நிமிஷத்தில் நம்மளுக்கு குழம்பு வந்து கொதித்து வந்துருச்சுங்க. இப்போ ஒரே ஒரு பிஞ்சுங்க, ஒரு சிட்டிக்கு அளவு தான் இருக்குங்க. அந்தளவுக்கு கரம் மசாலா தூள் வந்து நான் இதில் சேர்த்திக்கிறேங்க. ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்த்தணுங்க. அதாங்க கலந்து விட்டுக்கலாங்க. நம்மளுக்கு இப்போ சூப்பரான சுவையான பாருங்கள், இப்போ நம்மளுக்கு சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு 3 நிமிஷத்தில் காளான் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலை நம்ம சந்திக்கலாங்க.